இஸ்லாத்தினை ஏற்றுக்கொள்ளுதல். உமர் அல் ஃபாரூக் தனது சகோதரியின் வீட்டில் நடந்த சம்பவத்திற்குப் பின்னால் ஏற்பட்ட உளமாற்றத்திற்குப் பின்பு உமர் ரலி அவர்கள் நேராக இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கியிருந்த சஃபா குன்றினை நோக்கி, அதாவது தாருல் அர்க்கம் நோக்கி நடக்க ஆரம்பித்தார். தாருல் அர்க்கத்தின் வாசலில் உமர் ரலி அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். கதவை தட்டுகின்றார்கள். வந்திருப்பது யார்? உள்ளிருந்து ஒரு குரல் கேட்டது. நான் தான், உமர் இப்னு அல் கத்தாப். கதவின் இடுக்கு வழியாக பார்த்த அந்த பாதுகாவலர் உமர் தனது வாளை இடுப்பிலுள்ள உறையில் செருகி வைத்து நின்று கொண்டிருப்பதைக் காண்கின்றார். எனவே அவர் கதவை திறப்பதற்கு சற்று அச்சப்பட்டு நின்று கொண்டிருந்தார். இப்பொழுது பாதுகாவலரை நோக்கி ஹம்சார் அலி அவர்கள் கூறினார்கள், கதவை திறந்துவிடுங்கள். அவர் சமாதானத்தின் பால் வந்திருந்தாலென்றால் அவரது வரவு நல்வரவாக இருக்கட்டும். அதுவல்லாமல் ஏதாவது சங்கடங்களை ஏற்படுத்த வந்தால் அவரை தடுத்து நிறுத்துவதற்கு போதிய பலத்துடனேயே நாம் இருக்கின்றோம் என்று கூறினார். இப்பொழுது உமர் அவர்கள் தாருல் அர்க்கத்தினுள் அனுமதிக்கப்பட்டு விட்டார். ஹம்சார் அலி அவர்கள் உமரின் கழுத்துச் சட்டையை பிடித்து கொண்டவராக, உமரே, எதற்காக இங்கு வந்தீர்? நீங்கள் இங்கு வரவேண்டிய அவசியம் என்ன? இந்த சம்பாஷணை நடந்து கொண்டிருக்கும் பொழுதே அங்கிருந்த முஸ்லிம்கள் அனைவரும் தங்களது வாட்களை தயாராக தங்களது கைப்பிடிக்குள் அழுத்தி பிடித்துக் கொண்டு எந்த சூழ்நிலையையும் சமாளிப்பதற்கு தயாராக இருந்தார்கள். அங்கே நடந்து கொண்டிருந்த சம்பாஷணைகள் மற்றும் கலவர சூழ்நிலையை பக்கத்து அறையிலிருந்து செவிமடுத்துக் கொண்டிருந்த இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவரை விட்டுவிடுங்கள், என் முன்பு அவரை வரவிடுங்கள் என்று கூறினார்கள். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னோக்கி வந்த உமரை பார்த்து, உமரே, சத்தியத்தின் வெளிச்சப் புள்ளிகள் விடியலை காண்பித்துக் கொண்டிருக்கும் பொழுது அறியாமை கால இருட்டிலேயே எவ்வளவு காலம்தான் இருந்து கொண்டிருப்பீர்கள்? நிச்சயமாக சத்தியத்தை காணும் நேரம் வந்துவிட்டது. நான் சத்தியத்திற்கு சான்று பகரவே இங்கு வந்திருக்கின்றேன் என்று உமர் அவர்கள் கூறினார்கள். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது கரங்களை உமரை நோக்கி நீட்டினார்கள். உமரும் தனது கரங்களை இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருக்கரங்களில் வைத்து, வணக்கத்திற்குரிய இறைவனான அல்லாஹ்வைத் தவிர வேறு இறைவன் இல்லை என்று சத்தியத்திற்கு சான்று பகர்ந்தார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். உமர் ரலி அவர்கள் இஸ்லாத்தினை தனது வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொண்டதை அடுத்து அங்கு கூடியிருந்த நபித்தோழர்கள் அனைவரும் உற்சாக மிகுதியால் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று குரல் எழுப்பினார்கள். ஒவ்வொருவராக வந்து உமர் ரலி அவர்களை கட்டித் தழுவி தங்களது சந்தோஷத்தை வெளிப்படுத்தினார்கள். இப்பொழுது மக்காவில் இஸ்லாத்தை தழுவியர்களின் எண்ணிக்கையில் ஒன்று கூடி எண்ணிக்கை 40ஐ தொட்டது. அன்றைய தினம் வானவர் தூதர் ஜிப்ரில் அலைஹி அவர்கள் கூட உமர் ரலி அவர்களின் இஸ்லாமிய பிரவேசத்திற்காக இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வாழ்த்து தெரிவித்தார்கள். இறைத்தூதர் அவர்களே, உமரின் இஸ்லாமிய பிரவேசம் காரணமாக வானமண்டலத்தில் உள்ளோர் அனைவரும் சந்தோஷமடைந்துள்ளார்கள். இந்த நற்செய்தியை உமருக்கும் தெரிவித்துவிடுங்கள் என்று ஜிப்ரில் அலைஹி அவர்கள் கூறினார்கள். இஸ்லாத்தினை தனது வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொண்ட பின் அதனை மறைத்து வைக்க விரும்பாத உமர் ரலி அவர்கள் தனது மாற்றத்தை மக்காவின் ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று தெரிவித்த வண்ணம் இருந்தார்கள். அவர் தனது தாய்வழி மாமாவான அபூ ஜஹலிடம் சென்று அவனது வீட்டுக் கதவை தட்டினார்கள். யாரது? உள்ளிருந்து கொண்டு அபூ ஜஹல் கேட்டான். நான் தான், உமர் வந்திருக்கின்றேன் என்ற உமரின் சப்தத்தை கேட்டவுடன் அபூ ஜஹல் தனது வீட்டுக் கதவை திறந்தான். வாருங்கள் மருமகனாரே, என்ன விஷயம்? உங்களுக்கு தெரியுமா, நான் முஸ்லிம் ஆகிவிட்டேன் என்று உமர் ரலி அவர்கள் கூறவும் அபூ ஜஹல் கூறினான், அப்படி கூறாதே, உங்களைப் போன்ற தொலைநோக்கு பார்வையுள்ளவர்கள் என்றைக்கும் முஸ்லீமாக மாட்டார்கள். உமர் பதில் கூறினார், இல்லை, நான் இஸ்லாத்தினை ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்பது சத்தியமானது. இதனை கேட்ட அபூ ஜஹல், நீர் சொல்வது உண்மையாக இருக்குமென்றால் உமக்கு நாசம் உண்டாகட்டும் என்று கூறிவிட்டு தனது வீட்டுக் கதவை இழுத்து சாத்திவிட்டு உமரின் முகத்தில் அறைந்தது போல் வீட்டினுள் சென்றுவிட்டான். அபூ ஜஹலை அடுத்து மக்காவின் ஏனைய முக்கிய பிரமுகர்களை சந்திக்க உமர் ரலி அவர்கள் புறப்பட்டார்கள். அவர்கள் அனைவரிடமும் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டதாக கூறினார்கள். அபூ ஜஹலைப் போலவே அவர்கள் அனைவரும் உமர் ரலி அவர்களின் மீது நாசம் உண்டாகட்டும் என்று சாபமிட்டதோடு தங்கள் வீட்டுக் கதவுகளை இழுத்து அடைத்துக் கொண்டார்கள். இப்பொழுது உமர் ரலி அவர்கள் காபாவை நோக்கி செல்லலானார்கள். அங்கே இஸ்லாத்தினை பற்றிய அவதூறுகளை பரப்பிக்கொண்டு அதில் சந்தோஷமடைந்து திரியும் ஜமீல் பின் மாமர் அல் ஜமாஹி என்பவனை கண்டார்கள். அவனிடமும் தான் இஸ்லாத்தினை ஏற்றுக்கொண்டு விட்டதாக உமர் ரலி அவர்கள் கூறினார்கள். இதனை கேட்ட ஜமீல் உரத்த குரல் எடுத்து அழத் தொடங்கினான். அதோடல்லாமல் அவன் கூறினான்,
குறைஷிகளோ, வாருங்கள், உமர் செய்ததை பார்த்தீர்களா? அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டாராம். நம்முடைய முன்னோர்களின் மார்க்கத்தை விட்டுவிட்டு வேறொரு கொள்கையை ஏற்றுக்கொண்டு விட்டாராம் என்று குரலெடுத்து கத்த ஆரம்பித்தான். இதனை கேட்ட மக்காவின் இளைஞர் பட்டாளம் காபாவை நோக்கி விரையலானார்கள். அங்கே சிறிய கூட்டமும் சேரலாயிற்று. இதனை கேட்ட உமர் ரலி அவர்கள் கூறினார்கள், ஜமீல் சொல்வதில் உண்மையில்லை. நான் நம்முடைய முன்னோர்களை மறுத்தொடுக்கவில்லை. ஆனால் சத்தியத்தை கண்டுகொண்டேன், இஸ்லாத்தினை ஏற்றுக்கொண்டேன் என்று கூறினார்கள். இதனை கேட்ட மக்காவின் இளைஞர் பட்டாளம் உமர் ரலி அவர்களை தாக்கும் நோக்கத்துடன் அவரை நோக்கி விரையலானார்கள். அந்த வழியாக யமனி உடை அணிந்து சென்று கொண்டிருந்த லாஸ் பின் வலி என்பவர், இங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று கேட்டார். அதற்கு அந்த இளைஞர்கள் கூறினார்கள், உமர் நம்முடைய முன்னோர்களின் மார்க்கத்தை பழித்துவிட்டு புதிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார். அதற்கு தண்டனை வழங்கத்தான் நாங்கள் விரைந்து சென்று கொண்டிருக்கின்றோம் என்று கூறினார்கள். இப்பொழுது அந்த நபர் அவர்களை பார்த்து கூறினார், ஒரு மனிதர் தான் தேர்ந்தெடுத்து கொண்ட மார்க்கத்தை ஏற்று பின்பற்றுவதற்கு சுதந்திரம் பெற்றவராவார். அதற்காகவா அவரை தண்டிக்க செல்கின்றீர்கள்? இப்பொழுது அந்த வழியாக அபூஜஹலும் வந்து கொண்டிருந்தான். குறைஷிகளின் இளைஞர் பட்டாளத்தை பார்த்து அவன் கூறினான், என்னுடைய மருமகனான உமரை பாதுகாக்க நான் பொறுப்பேற்கின்றேன் என்று கூறினான். மாமனாரே, உங்களது பாதுகாப்பு எனக்கு தேவையில்லை. என்னை பாதுகாக்க அல்லாஹுவும் அவனால் அனுப்பி வைக்கப்பட்ட தூதருமே போதுமானவர்கள் என்று கூறினார் உமர் அவர்கள். இப்பொழுது உமர் அவர்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று, தான் இஸ்லாத்தினை ஏற்றுக்கொண்டு விட்டதாக பொதுமக்கள் முன்னிலையில் அறிவித்துவிட்டு வந்துவிட்டேன் என்று கூறினார்கள். இதுநாள் வரை குறைஷிகளின் வன்கொடுமைகளுக்கு பயந்து இஸ்லாத்தினை தழுவியவர்கள் தங்களது நம்பிக்கையை மறைத்தே வைத்திருந்தார்கள். இன்னும் மிகவும் மறைவாகவே தங்களது தொழுகைகளை நிறைவேற்றி வந்தார்கள். இப்பொழுது மக்களின் இந்த நிலையை கண்ணுற்ற உமர் ரலி அவர்கள், தூதர் அவர்களே, நாம் சத்தியத்தை தானே பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோம். இறை தூதர் அவர்கள் பதில் கூறினார்கள், அதில் என்ன சந்தேகம்? நாம் சத்தியத்தை தான் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோம். பின் நாம் ஏன் வெளிப்படையாக தொழக்கூடாது? சத்தியத்திற்கு சான்று பகர்ந்திருப்பதை வெளிப்படையாக கூறும் நேரம் இன்னும் நமக்கு வரவில்லையா என்று உமர் அவர்கள் கேட்கலானார்கள். இஸ்லாத்தை வெளிப்படையாக பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்ற உமர் ரலி அவர்களின் கோரிக்கையை இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அடுத்த நாள் முஸ்லிம்கள் அனைவரும் தாருல் அர்க்கத்தை விட்டும் வெளியே வந்து மக்காவை நோக்கி 2 வரிசைகளில் அணிவகுத்து செல்லலானார்கள். ஒரு அணிக்கு உமர் ரலி அவர்களும் இன்னொரு அணிக்கு ஹம்சா ரலி அவர்களும் வழி நடத்திச் செல்லலானார்கள். இப்பொழுது முஸ்லிம்கள் காபாவில் மிகவும் வெளிப்படையாக நின்று தொழலானார்கள். முஸ்லிம்கள் தொழுவதை சுற்றி நின்று கொண்டு குறைஷிகள் பார்க்கலானார்கள். இன்னும் நிச்சயமாக உமர் அவர்கள் இஸ்லாத்தினை ஏற்றுக்கொண்டதன் மூலமாக இந்த முஸ்லிம்கள் நமக்கு பலி தீர்த்து கொள்கின்றார்கள் என்று கூறிக்கொண்டிருந்தார்கள். முஸ்லிம்கள் முதலில் காபாவில் தொழுது முடித்தவுடன் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலி அவர்களுக்கு அல் ஃபாரூக் என்ற புனைப்பெயரை வழங்கினார்கள். உமர் ரலி அவர்களின் இந்த தூய எண்ணத்தின் காரணமாகவும் அவரது முயற்சியின் காரணமாக இஸ்லாத்தினை வெளிப்படையாக அறிவிக்கும் நாள் வந்தது.